ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். அதை இப்படி பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம், இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நான் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க இந்தளவு. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து இது மாதிரி நல்லா கிளறி ஒரு 20 நிமிஷம் அதை நம்ம ஊற விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இந்த பன்னீருக்கு சைடிஷ் ஒரு க்ரீன் சட்னி செய்யலாம். அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பல் பூண்டை 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு இதில் கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. அடுத்து இதை அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சாச்சுங்க. நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அது கல் நல்லா சூடாக இருக்குது. அடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இருக்குன்னு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. அழகாக இதை எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா பொரியட்டும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா வைப்போம். எல்லாத்தையும் வச்சிடலாம். எல்லா பீஸையுமே இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் பன்னீரையும். இப்போது எல்லாத்தையும் வச்சாச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது இதை நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டிட்டு இது பிரட்டிட்டு அப்புறமும் 2 நிமிஷம் இருக்கணுங்க. இதை எல்லாத்தையுமே பிரட்டி விட்டுருக்கலாம். ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பிரட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு ஆல்மோஸ்ட் பரட்டி எடுத்துட்டோம். இது அப்படியே நான் 2 நிமிஷம் இருக்கட்டுங்க.
எல்லாத்தையும் பரட்டியாச்சு. 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்துடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம எடுத்துடலாங்க. இதேமாதிரி 5 நிமிஷத்துக்கு இதை பரட்டி விட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ரீன் சட்னி செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பன்னீர் ஃப்ரை. இப்போது இந்த பன்னீர் எடுத்து அந்த க்ரீன் சட்னியில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க. பாய்.